ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ இது ஒரு சரியான நேரம் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ யாரெல்லாம் புதிய பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இந்த தீபாவளியில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா பற்றி பேசியிருக்கேன். ஸோ இதில் ஒரு 6 பிஸ்னஸ் ஐடியா பற்றி உங்களுக்கு பேசியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டீட்டெயிலாக இந்த பிஸ்னஸ் ஐடியா என்ன பிஸ்னஸ் ஐடியாங்கிறத பார்க்கலாம். இந்த தீபாவளி சமயத்தை பயன்படுத்தி ஒரு 15-20 நாளிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். வீட்டுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிசினஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணா இந்த தீபாவளி சமயத்துல. நான் இப்ப சொல்ல போற பிசினஸ் ஐடியாஸ் இந்த தீபாவளியில மட்டும் இல்ல, தீபாவளிக்கு பின்னாடியும் உங்களால இந்த பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் இந்த பிசினஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்ட் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இது ஒரு சரியான நேரம். இந்த நேரத்தில் நீங்க இந்த பிசினஸ் தொடங்குனீங்கன்னா நீங்க தீபாவளி சமயத்துல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரான்ச்சைசி பிசினஸ் ஐடியா பிசினஸ் சேனல். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு புது புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து உங்களுடைய நாலேஜுக்கு அதை சேர்க்கறது எங்களோட வேலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்றேன், கேட்டாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவில மட்டும் போன வருஷம் தீபாவளிக்கு மக்கள் 2 லட்சம் 2 lakhs crores, அதாவது 2 லட்சம் கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. மக்களுடைய இந்த வாங்கும் பழக்கம் வந்து நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் தீபாவளி இது அதிகமாகிட்டே தான் இருக்கு, குறையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பர்சன்ஸ், அதாவது மேக்சிமம் மக்கள் எல்லாமே ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பண்றதுக்கு பயங்கரமான டைம் வேஸ்ட் ஆகுதுனால ஸோ அவங்க எல்லாமே இன்டர்நெட் மூலமா பர்ச்சேஸ் பண்றதுனால ஆன்லைன் சேல்ஸ் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த ஒரு சரியான நேரத்தில் தீபாவளிக்கு விற்கக்கூடிய பொருட்களை நீங்க சரியான தேர்வு பண்ணி அதை ஆன்லைன்ல நீங்க பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களா, இது ஒரு சரியான நேரம் சொல்லலாம் உங்களை பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் ஐடியா உங்களுக்கு சொல்றேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்க வீட்டில இருந்து ஆன்லைன்ல சேல் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம நான் இப்ப சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்க வெறும் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட், மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நீங்க வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் லைட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்கரேட்டிவ் லைட்டை பொறுத்த வரைக்கும் இது தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா பண்டிகையிலையும் இந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸ் அதிகமான சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டெக்கரேட்டிவ் லைட்டை நீங்கள் ஒரு செலக்டிவ் ப்ராடக்டை எடுத்து இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்கரேட்டிவ் லைட்டை உங்களுக்கு எங்கேருந்து டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் சோர்ஸ் பண்ண முடியும்னா, ஸோ இருக்கிறது நமக்கு இந்தியா மார்ட் வெப்சைட். ஸோ இந்த இந்தியா மார்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே டேரக்டராக மேனுஃபேக்சரர் லிஸ்டிங்கில் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஸோ அந்த மேனுஃபேக்சரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் நெகோசியேஷன் பண்ணி ஸோ அவங்க கூட ஒரு பிஸ்னஸ் டீல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ உங்களோட ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த சோர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், அதாவது ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுத்து ஸோ அதை நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது ஒரு சரியான நேரம். ரெண்டாவது நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா விளக்குகள். ஸோ இப்போ தீபாவளிக்கு எல்லாமே வீட்டுல விளக்குகள் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ இந்த விளக்குகள் எல்லாமே இப்போ புதிய டிசைன்ல வர ஆரம்பிச்சிட்டு ஸோ மக்கள் வந்து எதை நோக்கி போறாங்களா, எல்லாமே பழச விரும்பாம புது டிசைன்ல அவங்க வீட்டுல அலங்கரிக்கணும்னு பாக்குறாங்க. ஸோ இந்த விளக்குகளை நீங்க சரியான டிசைன், அதாவது ரிசர்ச் பண்ணி ஒரு சரியான புதிய டிசைனை நம்ம சோர்ஸ் பண்ணி அதை நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அமேசான், பிளிப்கார்ட், இதுல வந்து நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா இது சரியான நேரம். இந்த நேரத்துல தீபாவளியில எல்லா வீட்லயும் விளக்குகள் மற்றும் அலங்கு சாத பொருட்கள் விளக்குகளும் உண்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மூணாவது பார்க்க போற ப்ராடக்ட் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிஃப்ட் ஹேம்பர். ஸோ இந்த கஸ்டம் கிஃப்ட் ஹேம்பர்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம தீபாவளி மற்றும் பண்டிகை காலங்களில் நம்ம உறவினர்களுக்கும் சரி, ஸோ கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இடையில ஒரு கிஃப்ட் நம்ம பரிமாறிக்கொள்வோம். ஸோ அந்த ஒரு கல்ச்சருக்கு இப்போ என்ன புதுசாக ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நியூ யூனிக் டிசைன் உள்ள நம்ம கிஃப்ட் பாக்ஸை வாங்கி ஸோ அதில் ஒரு செலக்டிவ் ப்ராடக்ட்ஸை நம்ம கிஃப்ட் ப்ராடக்ட்ஸாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த செலக்டிவ் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், அல்ல சின்ன டாய்ஸஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ்டு ஒரு கிஃப்ட் கேமரா ரெடி பண்ணி ஸோ நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பிளேஸ் பண்ணும்போது ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமான்கள். ஸோ இந்த பூஜை ஜாமான்கள் பார்த்தீங்கன்னா அதில் குங்குமம், பொட்டு, அகர்பத்தி, கற்பூரம், ஸோ இது சம்பந்தமான எல்லா ஐட்டமும் இது இப்போ ஆன்லைன்லேயே சேல் ஆகுது. ஸோ இதுவும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரங்கோலி கோலங்களுக்கு தேவையான கலர், அதுக்குள்ளான எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் சோர்ஸ் பண்ணி
நீங்க அதை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள்ல இந்த ரங்கோலி சம்பந்தமான பொருட்களும் ஒன்று. ஸோ இந்த ரங்கோலி கோலங்கள் போடுறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக கையில் போட்டுற முடியாது. ஸோ இந்த ரங்கோலி கோலங்கள் தயாரிப்பதற்கான அதுக்கான பிரத்யேகமான பொருட்கள் இருக்கிறது. ஸோ இந்த பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பொருளையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை எங்கே இருந்து சோர்ஸ் பண்ண முடியுமோ அது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவலி இயர் பை இயர் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்க இந்த ஆன்லைன் சேல்ஸ் பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்டா பார்க்க போற ப்ராடக்ட் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, எல்லா தீபாவளியிலையும் எல்லா பண்டிகைகளையும் ஃபர்ஸ்ட் அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா துணி வகைகள், ட்ரெஸ். ஸோ இந்த தீபாவளியிலையும் எல்லா தீபாவளியிலையும் ஸோ இது அதிகமாகவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் கேட்டகரியில நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற கேட்டகரி ஐடியா எதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான குர்தா. ஸோ இது பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் படி இந்த குர்தா சேல்ஸ் எல்லா தீபாவளியிலையும் நல்ல ஒரு சேல்ஸ் டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க இந்த குர்தாவில் நல்ல ஒரு டிசைன் சேல்ஸ் தேர்ந்தெடுத்து அதை நீங்க சோர்ஸ் பண்ணி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயும் சேல்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் இந்த பிசினஸ்ல பார்க்க முடியும். ஸோ இந்த குர்தா கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது எப்போதுமே ஒரு டிமாண்ட் உள்ள பொருள். ஸோ தீபாவளி மற்றும் நிறைய பண்டிகைகளை பார்த்தீங்கன்னா மக்கள், அதாவது ஆண்கள் நிறைய போடக்கூடிய ட்ரெஸ்ஸுகள்ல இந்த குர்தாவும் ஒன்று. ஸோ இதுல இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. ஸோ இது அதுவும் இல்லாம ஹை டிமாண்ட்ல ஒரு பொருளா இருக்கு. ஸோ இந்த குர்தா மட்டும் இல்லாம இந்த குர்தாவோட சேர்ந்து மென்ஸ் எத்னிக் வியர் ப்ராடக்ட்டும் சேர்ந்து பண்ணீங்கன்னா ஸோ இந்த பொருட்களுக்கு, இந்த ட்ரெஸ் வகைகளுக்கு இந்த தீபாவளியில நல்லாவே டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இது தீபாவளியில மட்டும் இல்லை, தீபாவளிக்கு அப்புறமும் இந்த ப்ராடக்ட்டை நீங்க கண்டினியூவா சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிசினஸ் ஐடியாவில் சொன்ன எல்லா பிசினஸ்க்கும் நீங்க தீபாவளியில மட்டும் இல்லாம இது தீபாவளி முடிஞ்ச பிறகும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குர்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணலாம்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. இந்த குர்தா மேனுஃபேக்சரர்ஸ் நார்த் இந்தியா மட்டும் இல்லாமல் மற்றும் மும்பை, டெல்லி இது போன்ற இடங்களிலும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட நல்ல ஒரு டிசைன் கான்செப்டை இவங்கள்ட்ட இருந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இவங்கள்ட்ட ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் குர்தாவை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் அதை நம்ம சோர்ஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பிளாட்ஃபார்மில் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். இந்த குர்தாவில் நம்ம சோர்சிங் பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 400 to 500 நம்ம சோர்ஸ் பண்ணாலும் இது ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரீட்டைல் சேல்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு 1000 முதல் 1500 ரூபாய்க்கு ஈஸியா நீங்க விற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே தீபாவளியில மட்டும் இல்லாம தீபாவளி முடிஞ்ச பிறகும் வரக்கூடிய பண்டிகையில கண்டினியூவா யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். ஸோ நீங்க தீபாவளி முடிஞ்சுட்டு ஐயோ இந்த ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இது எல்லா வருடங்களிலும் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு பிசினஸ் பண்றங்கிற ஒரு ஐடியா, ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வரக்கூடிய தீபாவளியில ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட்டை தேர்வு பண்ணி நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.